The Lord, my dear brothers and sisters, I am welcoming you all in the name of Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். Now we are going to meditate for few minutes. நம்ம ஒரு சில நிமிடங்கள் தியானிப்போம். We are going to pray for few minutes. நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். And we are going to see the word of God also. நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போறோம். So we are going to sit with our Bibles now. நீங்க எல்லாரும் இப்போ பைபிளோட உட்காரும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். So I want everyone to sit over there. எல்லாருமே பைபிளோட உட்கார்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க விருப்பப்படுறோம். Because the word of God is only going to change us everything. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் தான் மாற்ற முடியும். அதனால சொல்ற வசனத்தை கேட்கும்படியாக அதை ஆராயும்படியாக நம்ம கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்காக தான் பைபிள் வச்சுக்க சொல்றோம். Today we are going to talk about the forgiveness. நம்ம இன்னைக்கு பேச போறது மன்னிப்பை குறித்து பேச போறோம். Yeah, we don't forgive anyone. நம்ம ஒவ்வொருத்தரையும் மன்னிக்கிறத பத்தி பேச போறோம். Yeah, but one thing I want to tell you, God had forgiven us. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கடவுள் நம்மளை மன்னிச்சதுனால நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். It is very difficult for man to forgive one people. ஒரு மனுஷன் மன்னிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். It is very very difficult. ரொம்ப கஷ்டம் இது மன்னிக்கிறதுன்றது. So we are going to see in that one. So அத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். So we'll see in the verses Ephesians 4:32. நம்ம இப்போ எபேசியர் 4:32 வாசிப்போம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Be kind and compassionate to one another. Forgive each other just as in Christ God forgave you. God saying that forgive them like I have forgiven you all. கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு, எல்லாரும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், நான் உங்களுக்கு மன்னித்திருக்கிறது போல நீங்களும் மற்றவர்களுக்கு மன்னியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. We will be having some quarrels with others. நம்ம இன்னொருத்தர் கூட நம்ம சண்டை போட்டிருப்போம், நல்லா இது பண்ணிருப்போம் நம்ம. சோ அத நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது, எப்படி நம்ம வெளியே வருதுன்ற பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். So we want to see some things. என்னன்னா நம்ம பார்க்க போறது ஒரு மனுஷன், ஒரு லேடி, how God forgive one woman. We can see in Luke chapter 7:36 to 50. நம்ம இப்ப லூக்கா அதிகாரத்துல 7வது லூக்கா 7வது அதிகாரத்துல 36வது வசனத்துல இருந்து 50வது வசனம் வரைக்கும் பார்ப்போம். About a woman, she was a sinful life. ஒரு பெண்ணோட பாவ வாழ்க்கையில இருந்து கர்த்தர் அவளை எப்படி மன்னிக்கிறார் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். We want to see how God forgave her. அவளை எப்படி ஆண்டவர் அவளை மன்னிச்சாருன்னு. நம்ம இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கசப்புன்றது நம்ம மனசுக்குள்ள இருக்கும். We will have some ego. Why should I forgive him? நான் எதுக்காக அவங்கள மன்னிக்கணும்? That is the thing. We are going to see how God forgive this woman. One day, a Pharisees invited Jesus to his house for the dinner. So Jesus went to the Pharisees' house. ஒரு பரிசேயன் ஒருவன் இருந்தான். இயேசு கிறிஸ்துவ அவன் போஜனம் பண்ணும்படியாக அவங்க வீட்டுக்கு அவனை கூப்பிட்டு இருந்தான். இயேசு கிறிஸ்துவ அவனுடைய வீட்டுக்கு போனாரு. ஒரு நாள் பரிசேயர் கூப்பிட்டு இருக்காங்க. God was in Jerusalem. That time a Pharisee called him. Pharisees called him to his house. What happened after next? அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு நம்ம பார்க்க போறோம். At that time a woman, she was sinful in her life in that town. She had heard Jesus coming to the Pharisees house and she came there.
பாவியான மனுஷி வந்துட்டு அந்த பரிசேயர் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அவரை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள அவ வந்திருக்கா. அவ வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்தா. So while she is coming, what she bought an animal jar that is full of perfume. அவ அந்த வீட்டுக்குள்ள வந்து அவருக்கு பின்னாக நின்று பரிமள தைலத்தோட வந்து அங்க நின்னுட்டு இருக்கா. அவருடைய பாதத்துல அவ கண்ணீர் விட்டு அழறாவ. And she stood behind Jesus and she was weeping. Weeping means crying. And she was being in the feet of Jesus and she was kissing his feet. அவ இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்துல இருந்து அவருடைய பாதங்களுக்கு அருகாமையில நின்னுகிட்டு இருந்து முத்தம் கொடுத்துட்டு இருக்கா. அவருடைய பாதங்களுக்கு முத்தமிட்டு கொண்டிருந்தா. And then she started to cry with the tears. She started to wash God's leg. அவ அந்த அவ வந்துட்டு அந்த மனவேதனையினால அவருடைய பாதங்கள்ல தன்னுடைய கண்ணீரினால கழுவிட்டு இருந்தாவ. And what has happened? She has wiped the tears in her leg through our hair. அவருடைய பாதங்களை அவளுடைய தலைமயிரினால அந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இருந்தா. She had wiped with her hair. அவளோட தலை முடியினாலே அது தொடச்சா. அந்த பெண் தன் தலை முடியால அதை தொடச்சாங்க. Then what had happened? அங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, the Pharisees has started to see himself he is talking that what this God is doing. He is an prophecy. He must know what that girl is doing, what that woman is doing. If he is a prophecy, who she is. அந்த பரிசேயர் வந்துட்டு அவர் பாதத்து பக்கத்துல உட்கார்ந்து அந்த பெண் அவருடைய பாதங்களை தொடச்சு கொண்டிருக்கப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த பரிசேயன் வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு இங்க அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு இழிவான பார்வையில பாக்குறாரு. இவ எப்படி இங்க ஒரு பாவியான ஸ்திரீ இவர் பக்கத்துல உட்காரலாம், எப்படி அவரை தொட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் தன்னை ஒரு மேன்மையாவும் அந்த ஸ்திரியை ஒரு பாவியான மனுஷன் இழிவான பார்வையில பார்த்துட்டு இருக்காரு அவரு. See that Pharisees அந்த பரிசேயர் என்ன சொல்றாருன்னா, இந்த தீர்க்கதரிசியா இருந்தா இவ யாருன்னு தெரிஞ்சுக்கொள்ளும். இவ யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். எப்படி இவ ஒரு பாவியான மனிதர் பெண், பாவியான பெண் எப்படி ஒரு பரிசுத்தமானவர்கிட்ட உட்கார்ந்து அந்த இது செய்யலாம். So we can see Jesus answered for that, Simon, I have something to tell you. Then Simon told, tell me my teacher. அவர் இது மாதிரி அந்த பரிசேயன் இது மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்றாரு, சீமோனே உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும்ன்றாரு. அதற்கு அவன், போதகரே சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். God answered at that time to Simon, what God has told, I want to tell you one thing. What is that? Jesus said, 2 men went to a money lender and lended money. One had taken 500 dinar and another 50. Neither of them has not returned the money, but the lender has cancelled the debits. Now, which of them loves him more? அவர் அவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, சீமோனே ஒருத்தங்கிட்ட 2 பேர் கடன் வாங்கி இருந்தாங்க. ஒருத்தர் 500 வெள்ளி காசும் இன்னொருத்தன் 50 வெள்ளி காசும் கடன் வாங்கி இருந்தாங்க.
ரெண்டு பேருக்கும் கொடுக்கறதுக்கு முடியாததுனால ரெண்டு பேரும் போயிட்டு அவர்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு எங்களால கொடுக்க முடியல அப்படின்னு அவங்க சொல்றப்ப அவர் ரெண்டு பேருக்கும் மன்னிச்சிடுறாரு. ரெண்டு பேருக்கும் மன்னிச்சிட்டாரு. ரெண்டு பேர்ல யாரு அதிகமா அவரை அன்பு கூறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த பரிசேயர் சொல்றாரு, யாருக்கு அதிகமான கடன் வாங்கியிருந்தாங்களோ அவங்கதான் வந்துட்டு அவரை அதிகமா நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. See what Simon had replied. Simon replied, I support that one who had bigger debit cancel. அப்படினா யார் பெரியது வந்து the big one who has been debited, so he will be lovable to him. யாருக்கு அதிகப்படியா சீமோன் வந்துட்டு அவர் கொடுத்த பதில் யாருக்கு அதிகப்படியாக மன்னிக்கப்பட்டிருக்குதோ, யாருக்கு அதிகப்படியாக கடன் தள்ளுபடி செய்திருக்காரோ அவர் தான் வந்துட்டு இவரை அதிகமா நேசிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. Jesus said, you said correct. அதுக்கு அவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ சரியா சொல்லியிருக்க. Yes, you have said correct. நீ சரியா சொல்லியிருக்கார் ஆண்டவர். Then he turned towards the woman and to the Simon. Do you see this woman? அப்ப அவர் வந்து ஸ்திரீயின் பக்கமா திரும்பி சீமோனை பார்த்து, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். I came to your house. You did not give me any water for my feet, but when my feet with my tears. But this woman, she wiped my feet with her tears, and you did not give me oil to my hair, but she gave me a perfume to my leg. And when I entered to your house, you did not kiss me, but she, when I was here till the end, she was kissing my feet, not stopping to kiss my feet. அவர் ஸ்திரீயின் பக்கமா திரும்பி சீமோனை நோக்கி சொல்றாரு, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டிற்குள்ள வந்த நானு, நீ என் காலுக்கு தண்ணி தரல, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருந்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். நான் உள்ள வந்ததுல இருந்து எனக்கு இவ முத்தம் செய்துட்டு இருந்தா, நீ ஒரு வாட்டி கூட எனக்கு முத்தம் பண்ணல, நீ என் கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்ட்டுலாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. And you can see the important thing, what is happening next. ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து என்ன நடக்குதுன்றது in the verses 47 47வது வசனம் சொல்லுது. Therefore I tell you, here my sin has been forgiven for her. She must be forgiven little or not little. யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவங்க வந்துட்டு அதிகமா நேசிச்சாங்க அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த இடத்துல நடக்குது. See, the very important, what has happened. அங்க என்ன நடந்ததுனாக்கா வந்துட்டு, நான் உனக்கு சொல்லுகிறேன், இனி அவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். See, she has done very beautiful thing. She has worries in her heart. She had worried in her heart. She knows that she is a sinner. No. And came there and done everything for the God as a servant. அவர் கிட்ட வந்துட்டு நான் பாவின்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்துல கண்ணீர் விட்டு அழுது அவர்கிட்ட வந்துட்டு தன்னுடைய என்ன சொல்றது, தன்னால எந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் பாதத்துல விழுந்து மன்னிப்பு கேட்ட உடனே அந்த இடத்துல அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றது அவர் சொல்றாரு. The important thing what God said is that, and Jesus said to her,
your sins has been forgiven. இயேசு கிறிஸ்து அந்த நேரமே சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. Many other guests began to say many other things. Whoever may say anything, forgive sins. யார் வேணாலும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதை வந்துட்டு ஒரு இதுவா எடுத்துட்டாங்க, ஒரு நார்மலா எடுத்துட்டாங்க. ஐயோ என்னது இது, ஆண்டவர் இந்த மாதிரி மன்னிக்கிறாருன்னு. Then you can see in 50வது வசனம் பாருங்க. அவர் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடன் போ என்றார். See, Jesus said to them, woman, your faith has set you free. உன்னோட விசுவாசம் உன்னை ரட்சித்தது. You should have faith in you. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்றாரு. விசுவாசத்தோட அவ வந்துட்டு கர்த்தர்கிட்ட போயிருந்தார், அவர் பாதத்துல முத்தம் செய்தார், விசுவாசமா இருந்தா அவர் மன்னிப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட இருந்தா, அவளுக்கு அந்த விசுவாசத்தினால அவளுக்கு விடுதலை கிடைச்சது அந்த பாவத்துல இருந்து. You can see how faith she was. எவ்வளவு விசுவாசம், எவ்வளவு நம்பிக்கைன்றத பார்க்கணும் நம்ம. She was a sinner and came to God to see God because I am a sinner. She knows that I am a sinner. If I go to God, the sins will be forgiven. அவளுக்கு தெரியும் பாவியான மனுஷன்றது நல்லா தெரியும். அவர் தேவனை பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு எனக்கு மன்னிப்பாரு அப்படின்ற விசுவாசத்தோட அவர்கிட்ட நெருங்கி போனதுக்கு அவர் வந்துட்டு மன்னிச்சாரு. அந்த இடத்துல அந்த விசுவாசத்தை நம்ம பார்க்கணும். She had a faith in her. அந்த இடத்துல அவளுடைய விசுவாசம். She had done everything to cover the God. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. She had covered everything. அவர் பார்த்துட்டு அவ என்னென்ன செய்ய முடியுமோ, அவளால என்னென்ன செய்ய முடியுமோ, ஆண்டவர் கிட்ட மன்னிக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாம் செஞ்சு அவளோட பாவத்தை மன்னிக்க அறிக்கையிட்டா. One who stands before the God and asks God to forgive him, definitely God will forgive you. You should have the faith in you. யாரெல்லாம் தேவனுக்கு முன்பாக நின்று ஒப்புரவாகிறீங்களோ, தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுறீங்களோ, அவங்க எல்லாரையும் மன்னிக்க தேவன் வல்லவராக இருக்கிறாரு. Yeah, God has forgiven many people in this world, in this Bible. You can see many places the forgiven things. நிறைய இடத்துல இந்த பைபிள்ல நிறைய இடத்துல வாசிக்கும் பொழுது தேவன் எத்தனையோ மனுஷனை மன்னிச்சிருக்கிறத பார்க்கலாம் இந்த பைபிள்ல. From end still now God is forgiving us. ஆதாம் முதல் இன்னைய வரைக்கும் இப்ப வரைக்கும் எத்தனை பேரை மன்னிச்சிருக்காருன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த பைபிள் வாசிக்கும் பொழுது. See, we are the man, we have nothing, but we have only one thing, that is that ego we have. நம்ம எல்லாரும் சாதாரண மனுஷன் தான். ஆனா நம்மளுக்கு கடவுளுக்கு ஈக்குவலா நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம மன்னிக்கிறதுலயோ மன்னிப்பு கேட்கறதுலயோ நம்மளுக்குள்ள ஒரு ஈகோ வச்சுட்டு இருக்கோம். நம்மளுக்குள்ள ஒரு கசப்புன்ற ஒன்னு இருக்கு. நான் ஏன் அவங்கள மன்னிக்கணும்? Why should I forgive them? We won't forgive them. We the Christian people will never do that. நான் ஏன் மன்னிக்கணும்? நான் ஏன் மத்தவங்களுக்கு மன்னிக்கணும்? அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, நான் எதிர்பார்க்கல, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றத அந்த நான் மன்னிக்க கூடாது, என்ன சொல்றது, நான் மன்னிக்கிறதுக்கு முடியாது அப்படின்றாங்க. கிறிஸ்தவர்களே அந்த நிலையில இருக்காங்க, மன்னிக்க விருப்பம் இல்லாம. See, what is the difference between the Christian and non-Christian? கிறிஸ்தவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இதுல ஒரு வித்தியாசமும் இல்லையே. Nothing is there. ஒண்ணுமே கிடையாது. Every day you go to church and listen the preacher, what your teacher teaching you, and after that if you go to your home and we can see how you are reacting over there. நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, தினமும் சர்ச்சுக்கு போறீங்க, அங்க வார்த்தைகளை கேக்குறீங்க, உங்களுக்கு போதிக்கிறவர் போதிச்சுக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் நீங்க கேட்டுட்டு வீட்டுக்கு வரீங்க. ஆனா அதனால என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க? என்ன நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்க? ஒண்ணுமே இல்லையே, எப்பவும் போலதானே இருந்துட்டு இருக்கீங்க. See, in church if you see one faithful person,
that faithful person will be very good in church. And they will worship the Lord like no other can worship. And if they go out of the church, and if you see that person somewhere, they will be quarreling like something. இப்போ ஒரு ஆலயத்துல அந்த பெண்ணோ மனுஷனோ நம்ம பாக்குறோம், நல்லா ஆண்டவரை வந்து ஆராதிச்சிருப்பாங்க. ஆண்டவரே அவருக்குள்ளதான் இறங்கி வந்துட்டா மாதிரி ஆராதிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதே மனுஷன் சர்ச்சை விட்டு வெளியே போயிட்ட பிறகு நம்ம எங்கன்னா பார்த்தோம்னா அவங்களோட சுயரூபமே வேற மாதிரி இருக்கும். வாட் இஸ் தட்? See, அந்த இடத்துல அவங்கள பாக்குறோம். நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது what is happening over there? Our God's name is spoiling, our testimony is spoiling. அவங்க வெளியில அவங்களுடைய நடக்கையை பார்க்கும்போது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது, வேத வசனங்கள் தூஷிக்கப்படுது. இவங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. அங்க உங்க சாட்சி போகுது. Your testimony is going out there. So when you go to any other places and tell testimonies or some words of God, and what they will say? Correct yourself and then come. முதல்ல அதாவது வந்து சரி பண்ணி நாம சரி பண்ணிக்கணும். See, first we have to correct ourselves. Then only we have to take our testimonies to other place. நம்ம சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்மளுடைய சாட்சிகள் வந்துட்டு நம்மளுக்கு சரியான சாட்சிகளா நம்ம எழுப்ப முடியும். மத்தவங்க வந்துட்டு சாட்சி சொல்ற ஜீவியம் ஜீவிக்க முடியும். God says, forgive others like how I forgive. So God says, how I forgive you, forgive them. நான் உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் மற்றவங்களுக்கு மன்னிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. Yeah, you can see in another example. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். Luke chapter 15 11 to 32. லூக்கா 15 11ல இருந்து 32 வரைக்கும். A lost son. ரெண்டு பசங்க இருந்தாங்க. The younger son, இளைய குமாரன், said to his father, அவங்க தகப்பன் கிட்ட சொன்னாரு, give me my share, எனக்கு ஆஸ்தியில என்னுடைய பங்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. of my estate, and divided it his properties. சொத்தை பிரிச்சு கொடுக்கும்படியாக அவருடைய தகப்பனாரை கேட்டார் அவரு. And his father had divided and gave to him. உடனே அந்த தகப்பனார் வந்து அவருக்கு சொத்துல அவருடைய பங்கை பிரிச்சு அவருக்கு கொடுத்துட்டாரு அவரு. And what had done? See that second son what had done? அந்த அவருடைய மகன் வந்துட்டு அந்த இளையகுமாரன் அதை எடுத்துக்கிட்டு அவர் வெளியில கிளம்பிட்டாரு. He took his properties, the share properties, to other place. அவருடைய பங்கை எடுத்துக்கிட்டு அவருக்கு வந்த பங்கை எடுத்துக்கிட்டு அவர் வெளியில கிளம்பி போயிட்டாரு அவரு. So he enjoyed with his properties. அவர் அந்த பணத்தை வச்சு அவர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவருடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாரு. He spent everything. என்னென்ன இருக்கோ என்னென்ன சந்தோஷங்கள் இருக்கோ எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தாரு அவரு. He has spent all the monies. அவர் அதற்கான அந்த தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் அந்த சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் செலவு பண்ணாரு. He showed himself as a rich. அவர் ரொம்ப என்ன சொல்றது ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தாரு. And after that he has been ended with nothing. கடைசியாக அவர் கிட்ட இருந்த எல்லா காசும் காலி ஆயிடுச்சு. There was nothing with him. அவர் கையில எதுவுமே கிடையாது. And he had went to a citizen, that state citizen, for a job. அவர் வந்துட்டு அந்த நாட்டின் குடியானவன் இடத்துல போயிட்டு வேலைக்கு சேர்ந்தார் அவர். He was hired himself. Hired means he had joined himself to that citizen as a job. இவர் ஒரு மிகவும் பெரிய செல்வந்தருடைய மகனாக இருந்து அந்த பணத்தை எல்லாம் அழிச்சிட்டு ஒரு சாதாரண குடியானவன் கிட்ட போயிட்டு வேலைக்கு சேர்றாரு. What job he has joined? அவர் என்ன வேலையில சேர்ந்தாருன்றது தெரியுமா? See, he has joined as to serve the pigs.
அவரு பண்ணி மேய்க்கிற வேலைக்கு சேர்ந்தாரு. He have to feed the pigs. அவரு பன்றிகளுக்கு உணவு கொடுக்கிற வேலையை பார்த்தாரு அவரு. There was nothing for him to eat. அவருக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் கிடையாது. What to do he don't know. என்ன பண்றதுன்னு தெரியல. He enjoyed himself before the money. There was nothing now to him. அவர் கையில பணம் இருக்கும்போது ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்தாரு. அதுல என்ன சொல்றது, என்ன செய்ய முடியுமோ, ஆடம்பரமா என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணினார். ஆனா இப்ப அவர் கையில பணம் இல்ல, சாப்பிடுறதுக்கே வழி இல்லாத நிலைமையில இருக்கிறாரு அவரு. When the money and everything are with us, then we can enjoy. When nothing, we are ended with nothing. அவர் கையில பணம் இருக்கிற வரைக்கும் அவர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா குதூகலமா இருந்தார், எதை பத்தியும் யோசிக்காம இருந்தாரு. கடைசியில பணம் எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் அவர் கையில ஒண்ணுமே இல்ல அப்படின்ற நிலைமையில அவர் வந்துட்டு எதுவும் சாப்பிடறதுக்கு கூட வழி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த இடத்துல. Then what he had done? அவர் அடுத்து என்ன பண்றாருன்றது, for food he had taken what he is feeding for the pigs that he was having for him also. அந்த பன்றிகள் தின்ற உணவுல இருந்து தவிட அவர் எடுத்து சாப்பிட்டாரு. And one day he had realized that. அவர் ஒரு நாள் வந்துட்டு உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு அவரு. My father, there were many hired and they were working with him. என் தகப்பனார் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆளு, அவருக்கு கீழே வேலை செய்யறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, நான் அவரை தேடி போவேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணிச்சு ஒரு நாள். என் தகப்பனார் கீழே நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஆனா நான் எங்க இருக்கிறேன் இப்போ? Where I am now? I am standing nothing. I am eating what the pig is eating. What are the peoples working with my father is having what my father is having. என் தகப்பனார் கிட்ட எத்தனையோ பேர் வேலைக்கு ஆட்கள் இருக்காங்க, ஆனா நான் இங்க வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம வெறுமையா நின்றுட்டு இருக்கேன், நான் இங்க வந்துட்டு வேலை செய்துட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து தன்னுடைய தகப்பனுடைய மேன்மையை பத்தி அந்த இடத்துல யோசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாரு. If you see 18 and 19 verse, the very important 18-19 வசனங்களை வந்துட்டு நம்ம உற்று கவனிப்போம். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. So he got up and he has thought that I have sinned. I want to go back to my father and say that, Father, I have sinned everything to the heaven and to my father and the God who has created me. So I have sinned. So he want to go to his father and ask for the forgiveness. நான் பாவம் செய்திருக்கேன், நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு நான் மன்னிப்பு கேட்பேன். என்னுடைய பாவத்துக்கு, நான் செய்த பாவத்துக்கு, அவரை வந்துட்டு என்ன சொல்றது, அவரை எதிர்த்து பேசினதுக்கு, அவர்கிட்ட இருந்து நான் வந்ததுக்கு, விலகி வந்ததுக்கு நான் போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன், அவர் என்னை சேர்த்து கொள்ளும்படியாக நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட போறான். See what he had done. He got up and he ran to his father. அவர் வந்துட்டு அவங்க தகப்பனை தேடி போறப்ப தகப்பன் அவரை பார்த்துட்டு தகப்பன் ஓடி வர்றாரு. No, அவன் ஏஞ்சி அவங்க தகப்பனை தேட போறான், தேடி ஓடி போறான். Then so he got up and he had ran. So his father saw him. அவர் தகப்பன் அவன் ஓடி வரத பார்த்தார். So he ran to his father and when his father came in front of him and he told, Father, forgive me. I have sinned. The heavenly Father, the Lord who has created me, and to you. அவன் வந்து எழுந்து தன் தகப்பனை பார்க்கறதுக்காக ஓடி போறான். தகப்பன் அவரை பார்க்கிறாரு, தகப்பனும் இவரை பார்க்கிறாரு, ரெண்டு பேரும் பார்த்துட்டு தகப்பன் ஓடி வந்து மகனை அணைச்சிக்கிறாரு. பார்த்த உடனே தகப்பனுக்கு முன்பாக இவர் பேசுறாரு,
என்னை மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவர் வந்துட்டு கட்டி அடைச்சு அவரை மன்னிக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் he was dirty like something he was. அவன் ரொம்ப அழுக்கா இருக்கிறான், அழுக்கமா அவனுடைய Dress வந்து கந்தையுமா இருக்கு, ரொம்ப நாத்த நாறுது அவன் மேல. And you can read 20, 21 and 22. In that you can see 20, 21 வாசிச்சோம்னாக்க தெரியும். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் காலுக்கு பாதரட்சையும் போடுங்கள் என்றான். See, he ran to his father and his father came to him. He saw the worry of his son and he called his worker to bring the robes for him, the new robes for him, and he had put up the rings for him and the new footwears for him. And the son told to his father that, Father, I have sinned, so I am no other worthy to be your son. So we have sinned, we are going back of the sin, and one day we realize that it is a sin. One day the word will come to you, my son, come back to me. At that time when you turn back and run and come to your father means, then the things will be changed. See what has been changed at that time. His father bought a robes. Our heavenly Father will be very happy for that. And his father said, bring the fattest calf and we will be having a feast and celebration. Why they were having the feast? அவன் எழுந்து அவங்க அப்பாவை நோக்கி போறான். அவன் போறப்போ அவன் தூரத்துல வரும்பொழுதே அவங்க அப்பா அவனை பாக்குறாரு. பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி கழுத்துல கட்டி பிடிச்சி முத்தமிட்டு அவனை சேர்த்துக்கிறாரு. அவன் ரொம்ப நாத்த அடிக்கிறான், எல்லாம் பண்ற, அவன் மேல ஒரே நாத்தமா இருக்கு. அப்போ வந்துட்டு அவங்க அப்பா சொல்றாரு, அவன் அவங்க அப்பாவை பார்த்து சொல்றான், அப்பா உமக்கு விரோதமாகும் பரத்துக்கு விரோதமாகும் நான் பாவம் செய்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல வேலைக்காரனை கூப்பிடுறாரு. அவங்க அப்பா கூப்பிட்டு அவனுக்கு அங்கிய, ஒரு நல்ல புது அங்கிய கொடுக்க சொல்றாரு. இன்னொன்னு வந்து மோதிரம் போட சொல்றாரு. அடுத்தது அவனு காலுக்கு செருப்பு எடுத்துட்டு வர சொல்றாரு. இத்தனையும் போட்டு அவனை வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு. அவன் பாவத்துக்கு பின்பாக ஓடினான். ஒரு நாள் அவன் வந்துட்டு நான் பாவத்துல இருக்கிறேன் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சது. தேவ சத்தம், மேய்ப்பனுடைய சத்தம் அவன் காதுகள்ல கேட்டது. மகனே திரும்பு அப்படின்றது கேட்டது அவன் காதுல. அவன் திரும்பினான். திரும்பி தேவனை நோக்கி வந்தான். அவன் தகப்பனை நோக்கி வந்தான். நம்மள உருவாக்கினவரை நோக்கி நம்மளுடைய பாவங்களை எல்லாம் விட்டுட்டு, நீங்க எவ்வளவு தூரம் போய் இருந்தாலும் சரி, பாவத்துல எவ்வளவு தூரத்துல விழுந்தாலும் சரி, பாவத்தின் ஆழத்துல எங்க இருந்தாலும் சரி, மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து திரும்புவோமே ஆனால், இன்றைக்கே திரும்புவோமே ஆனால், தேவன் நம்மளை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறாரு. நம்மள உருவாக்குனவர் அவரு, நம்மள தேடி வந்தவர் அவரு. நம்மளுக்கு கண் இப்படி இருக்கணும், கால் இப்படி இருக்கணும், கை இப்படி இருக்கணும், அவரை போல அழகுள்ளவனாக, அவரை போல சாயலில படைச்ச நம்மள எந்த அளவுக்கு அவரு நம்மள உருவாக்கி இருக்காரு. அவரு நம்ம கெட்டு போறதுக்கு விடவே மாட்டாரு. மேய்ப்பனுடைய சத்தம், அந்த மெல்லிய சத்தம் கேட்கும் பொழுது, இன்றைக்கே மகனே நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்றைக்கே அவருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே நம்ம திரும்பி அவரை நோக்கி பார்த்தோம்னாக்கா, அவர் நம்மளுக்கு முன்பாக ஓடி வந்து நம்மளை கட்டி பிடிச்சி முத்தமிட அவர் தயாரா இருக்கிறாரு. உன்னுடைய பாவத்தின் நாற்றம் எவ்வளவு பெருசா இருந்தாலும், மகனே மகளே, உனக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு நீ திரும்பினா
உனக்கு அவர் மன்னித்து முத்தமிட்டு புதிய அங்கி கொடுத்து முத்திரை மோதிரம் உனக்கு போட்டு, என்னுடைய மகன் அப்படின்ற அந்த முத்திரை மோதிரத்தை போட்டு உன் பாதத்துக்கு பாத ரட்சைகளை கொடுத்து அவரோட வீட்டுல உன்னை கூப்பிட்டுக்க ரெடியா இருக்கிற நீ இன்றைக்கு மனம் திரும்பினால், ஒரே ஒரு மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்துல மகிழ்ச்சி உண்டாயிருக்கும்னு சொல்லியிருக்கார். மகளே இன்றைக்கு நீ திரும்பு மகளே, இன்றைக்கு மகனே நீ திரும்பு, மனம் திரும்பு, உன் தேவனை நோக்கி பாரு. See, God has created us and He has bought us like a beautiful, and what we have done, we have fallen to the sin. We have fallen to the sin and we made us as a dirty. As God was having us a perfect and we was beautiful, and we went into the gutter. I want the gutter. So நான் பரிசுத்தமா இருந்தேன், பரிசுத்தமான ஆண்டவர் நம்மள பரிசுத்தமா கொண்டு போனார். நான் திருப்பியும் அந்த சின்குள்ள போறேன், பாவத்துக்குள்ள போனீனா உன்னை நீ நாத்தடிச்சுக்கிற ஸ்மெல். So after that, when you are going in deep, God will call you, my son, I have created you. நான் உன்னை உருவாக்கினேன், திரும்ப என்கிட்ட வா. That time you should turn back and come back. When you come back, that time your body will be spent and everything will be changed into new one. புதிதாக மாற்றுவார். நீ அந்த நாற்றமான வாழ்க்கையில இருக்கும் போது அது மாற்றும் போது like a perfume, ஒரு சென்ட் போல இருப்ப. You will be, whenever you go somewhere, எங்கனா நீ போனினா, இந்த மனுஷனை எப்படி இருந்த மனுஷன் ஆண்டவர் எப்படி மாற்றிருக்கார், how he was before, now how he is, by your testimony, by your forgiveness, how God forgave you, like that the people will change. See, if you see in 24 what God says, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். For this son, my dead and alive, he was lost and founded. In what God is telling at that time, I have created him. He went back and again he knows about me and came back to me. So again my son has come to me. So God was very happy at that time. My son came back to me. நான் உன்னை உருவாக்கினேன், நீ திரும்பவும் உன்னோட பாவத்துல போனி, ஆனா திரும்ப நீ என்கிட்ட வந்தாய். அப்போ see, if you ask your father, give me that this thing and this thing, உன் தகப்பனார் இடத்துல நீ எனக்கு இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க, இதுன்னு கேட்பீங்க. But he will do, because he is your father, the father who has created you. உன்னை யார் உருவாக்கினாரோ அவர் இடத்துல நீ கேட்டினா, பரத்திலிருந்து from heaven you will get everything whatever you want. As how that man has been forgiven, today you will be also forgiven. And one of his old brother saw that one, அந்த மனிதனோட அண்ணன் அத பார்த்துட்டு he was having அவனுக்குள்ளே ஒரு இதுவாகுது, ஐயோ என்னது எங்க அப்பா இந்த மாதிரி என் தம்பிக்கு பண்றாரு, நான் எவ்வளவு விசுவாசமா இருந்தேன், how faithful I was with my father, I served him, நான் அவருக்கு எவ்வளவு வேலை செஞ்சேன், ஆனா இது வரைக்கும் still now one goat also he did not give for me, அவருக்கு கொடுக்கலையா. அப்போ அந்த இடத்துல அவருக்கு ஒரு இது தாட் மாறுது. ஒரு வேலைக்காரன் கிட்ட அவர் கேக்குறாரு, என்ன அங்க நடக்குது? He is asking a servant, what is happening over there? His brother is asking, you lost that
brother had come back. தொலைந்து போன உன் சகோதரன் இப்போ வந்திருக்கான். அதனால உங்க அப்பா இப்போ ஒரு feast வச்சிருக்காரு. So lost son came back, so your father is giving a feast for us. And he was angry, and at that time he was not happy to come inside. அவனுக்கு வந்து சந்தோஷம் இல்ல அதுக்குள்ள வரதுக்கு. And see what had happened. His father went and talked with him, interacted with him, and said, "My son, this is everything for you. My son, this is everything for you. My lost son had come back." Means, what is that? We are Christians. We are Christian peoples. We are Christian peoples. We go and bring the non-Christian people. எப்படின்னா நம்ம கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். கிறிஸ்துவரை பத்தி தெரியாம இருக்காங்க பாத்தீங்களா? அவங்கள நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள கூட்டிட்டு வந்தோம்னா then God will feel அந்த இடத்துல my lost son had come. தொலைந்து போன மனுஷன் என்கிட்ட வந்திருக்கான். See, we Christian, we are in that Christian, so we say, God, you have not done for me anything. God has done everything for us. So God is looking for என்ன பத்தி தெரியாதவங்க யார் இருக்காங்களோ அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்காக தான் நான் மெயினா இது பார்க்கிறேன். So lost son. Who is the lost son? We served him. We serve the God. நம்ம ஆண்டவருக்கு வேலை செய்யறோம். நம்ம வந்து ஒரு சேல்ஸ்மேன் என்ன பண்ணோம்? போய் கடவுள் கிட்ட போய் ஒரு ப்ராடக்ட் விற்கணும். So what is the product? Our father. We have to sell our father. நம்ம கடவுளை பத்தி சொல்லணும். சொல்லி அவங்களுக்கு வந்து இதுதான் மெய்யான தேவன். எப்படி நீ சொல்லுவ? How you will tell? You should be faith and you should be perfect. You should be testimony, and in you the God should create everything. உனக்குள்ள இருக்க ஆவியானவர் தான் செய்ய முடியாது, வேற யாராலும் செய்ய முடியாது. And you can't force that word of God to others. நீ force பண்ண முடியாது. You should not force. Through you they should know. See what had happened. And his brother came to know everything, and now they were happy. Your younger brother, and they were everyone be happy over there. And he is saying that you have not given any treat to my friends, so you are giving to my brother. They started to celebrate. What is that? நம்ம கிறிஸ்துவுக்கு நம்ம சாட்சியா இருந்தாதான் நம்மள பார்த்து இவங்களுக்கு ஆண்டவருக்குள்ள இவ்வளவு செய்யறாரு, இவங்க வந்து பெருசா வளர்ந்துட்டு இருக்காங்கன்ட்டு நம்மள பார்த்து அவங்க வருவாங்க. நீங்களே வந்துட்டு தப்பான இதுல இருந்தீங்கன்னா அப்போ எப்படி இன்டராக்ஷன்ஸ் ஆகும்? How the interactions will be happening over there? So the forgiveness மன்னிக்கணும். Our egos and everything should be forgive, and egos எல்லாம் விட்டுட்டு போயிட்டு எப்படி நம்ம கடவுள் நம்மளுக்காக செஞ்சார். அவரை கல்லால் அடிச்சாங்க, அவர் மூஞ்சிலே ஸ்பிட் பண்ணாங்க. They have hit him with the stones, and they have thrown stones on him. And God has done many things for us, and He has forgiven for us. If you see Luke chapter 23, 22 and 25. In 23, 22 to 25. லூக்கா 23வது அதிகாரம் 22ல இருந்து 25வது வசனத்தை பார்ப்போம். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள்.
அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி, இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். See, the Pilate has found that nothing problem in him, the God. He has done everything for us. He has nothing has done. What the only one thing he has done means he has done the good things for us. But the Pharisees and everyone, the Pharisees and everyone, we had pushed the God to the cross. We have made God to take into the cross. நம்போ அந்த அந்த பிலாத்து என்ன சொன்னார்னா, இந்த மனிதன் இடத்துல நான் எந்த குற்றமும் நான் கண்டறியல. அங்க 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஒருத்தன் கொலை செய்யப்பட்டவன் இருந்தான், நம்ம பரிசுத்த ஆவியானவர் அங்கே நின்றுந்தார். பட் நம்ம என்ன கேட்டோம்? அந்த கொலை செய்யறவனும் வெளியே கேட்டோம், நம்ம ஆவியானவரை சிலுவையில ஏத்துங்கன்றோம். Who had pushed God into the cross? We have pushed the God into the cross. So the heavenly Father, what he had done for us. See in Luke chapter 23:34. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். See, we can see very important in that one. We have pushed God into the cross and they hit him with a whip, and God was crucified for our sins. So he should get angry? No. In that time also, at that time he was dying, what God said to his Father, forgive them, what they are doing they don't know. பிதா இடத்திலே நம்ம செஞ்சதுக்கான பாவத்துக்கு, நம்ம செஞ்ச குற்றத்துக்காக, நம்ம செஞ்சதுக்கானதுக்கு தான் ஒரே பிதா இடத்துல என்ன கேட்கிறாரு? இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு தெரியாம இருக்க மன்னிங்கன்னு கேட்கிறாரு. He's asking the forgiveness for us. How the forgiveness came when he was dying. So நம்ம ஏமாத்திரம், we are just nothing. We have just an ego. At the time, if Jesus got the ego, means nothing will be happen. We have the ego. Why should I forgive him? We the Christian people knows everything, but we should be in front. First we have to forgive, and then we have to pray for them. உன் சத்துருகளை சிநேகிங்க. Love your enemies. God says. That is very difficult. That is very difficult for us. Very, very difficult. Do it that one. If your enemies comes before you, also talk to them. Smile and talk to them. So they will feel inside of them, Ayyo, why did I do to them? உன் சத்ரு முன்னாடி வந்து நின்னாலும் சிரிச்சுக்கிட்டே பேசுங்க. அப்ப அவங்க மனசுக்குள்ள ஐயோ நம்ம இவருல. You have not done nothing also. If they have put your problem on you, keep it in God. God, you have created me. You have created me. You knows everything. மனுஷனை பார்க்காதீங்க, கடவுளை பாருங்க. Your testimony should be before the God and your church and within you and around you. Don't see for other people. உங்களோட சுற்றி இருக்கவங்கள இது பண்ணாதீங்க. உங்களோட பரிசுத்த இதுவே நீங்க காப்பாற்றிக் கொள்ளுங்க. And what Peter said, you can see 22 and 34.
சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். See, God said to Peter, you will 3 times you will be called me. And he had done that. And after that, God has forgiven him. God had forgiven him. The forgiveness only comes from the God. நம்ம மன்னிப்புன்றது வந்து கடவுள் இடத்துல இருந்து ஒண்டி தான் நம்மளுக்கு வர முடியுமே தவிர வேற எங்க இருந்து நம்மளுக்கு வராது. Only the man of God can forgive us. Through him only we can get the forgiveness. Yes, only through him only we can get the forgiveness. And one more thing I want to say, the last word I want to tell you, that Matthew 18:21-22. Matthew 18:21-22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் என்று 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். You can see Matthew 18:21-22. Peter is asking the God, how many times I should forgive my brothers? God is telling, forgive him. How many times you like? Forgive him. மன்னிக்கிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சு போறது இல்லை. We will be raised up. நம்ம மன்னிக்கிறதுனால we will be raised up. ஆண்டவர் நம்மளுக்காக எவ்வளவு மன்னிச்சார். Even though still now he is forgiving us. From Adam evil to still now he is forgiving us. So what we have to do as a Christian? As a Christian, we know the word of God. We have to start ourselves. First, we have to go and forgive them. We have to leave our egos. நம்மளோட ஈகோ தனத்தை விட்டுட்டு, நம்ம கசப்பு தனத்தை விட்டுட்டு அவங்க கிட்ட போய் பேசுங்க. Talk to them. First, you should be there. You, the person, should be talked to them. I think so. Everyone will be doing like the lost son. தொலைந்து போன மனிதனம், அந்த மனுஷனை மாறி நீங்க மாற போறீங்கன்ற நான் நம்புறேன். அதே மாதிரி அந்த ஸ்திரீ எப்படி கடவுள் என்ன வந்து எப்படி தன் விசுவாசத்தால அவ வந்தா. She had faith in her. God will clear my sin. அவளுக்குள்ள ஒரு you should have first faith. உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் God can create you. God can do miracles in you. If you can't forgive, you can't forgive, it is a sin. So you can't be in the heaven. உன் மனசுக்குள்ள ஒரு கசப்புத்தனமா வெச்சிக்கிட்டு, if you have something problem in your heart and if you can't do anything, you should be cleaned. நீ வந்து சுத்தமாக இருக்கணும். Then only God can come into you. And every creation will be started through you. மூலமாக எல்லாமே அற்புதம் நடக்கும். Shall we pray? God, give me the strength. உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு பரிசுத்த இது கொடுங்க ஆண்டவரே. நான் உங்களை மாதிரி மன்னிக்கணும். We can't forgive. Only God can forgive. நம்ம அவங்க மேல சாபம் விட்டுருவோம். சாபத்தை விடாதீங்க. சாபம், you will be having some you curse, சாபம், அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. As a being Christian, be faithful in you. Work for God, love God, move with God, walk with God, be touch with God. Everything will be changed. கடவுளோட பிரவாசிங்க, கடவுள் கூட இருங்க, கடவுள் கூட பிரேயர் பண்ணுங்க, அவரோட நடங்க. Say that everything is being done through the heavenly Father. அவரால மாத்திரம் தான் நடக்க முடிஞ்சது எல்லாமே. அவர்
நம்மளோட முடியும். We can be changed everything. One day you people will be changed who are watching this video. I'm telling you all, one day you will be changed. Who all are in the online? இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ, தன் மனசுல in your heart if you have something problems or anything, I could not able to forgive any other people, think of God in the cross, how God took us and how God forgave us. What are the problem for us? He have forgiven. நம்ம செஞ்ச பாவத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் மன்னிச்சார். We have crucified him even though he forgave us. நம்ம அவரை சிலுவையில் ஏற்றணும், இருந்தாலும் அவர் நம்மளை மன்னிச்சார். தன் பிதா இடத்துல கேட்டு நம்மளுக்காக மன்னிச்சார். நம்ம என்ன செய்யறோம் என்று தெரியாம நம்மளை மன்னிச்சார். பேதுரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை வாட்டி வேணா மன்னி. How many times you can forgive them. அதனால நீங்க இன்னும் இதுவாயிட போகுது. You will be higher. சாட்சியை பார்த்து மத்தவங்க திருந்துவாங்க. They will change. எனக்குள்ள இருந்து இருக்கிற ஆவியானவர் மாத்திரம் தான் செய்ய முடியும். Only through the God only you can do it everything. I can see that everyone going to change. மன்னிப்புன்றது மறப்பது. Before the cock crows, we should forgive everything. We should forget everything. சேவல் கூவறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மறந்தன், அவங்கள மன்னிச்சு. This is not I am talking to you. God is talking to you. God had forgiven Judas. ஆண்டவரை வந்து காட்டி கொடுத்தாங்க. And even though he has forgiven, he has got the forgiveness. But what he has done, he had hanged himself. If he would be, he is the one other disciple in the 12th place. He knows everything about the God. Judas ஆண்டவரோட இருந்தான், ஆனா ஆண்டவரை காட்டி கொடுக்கும். So people are like that, will be with you and they will do everything with you. One day you will be called. So forgive them. Forgive everything. Ask God, please help me to forgive them. Pray for everyone. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. So one day God will see your heart. We will be in heaven. அப்போதான் நம்ம வந்து பரலோகத்துக்கு போக முடியும். Then only we can go to the heaven. I can see everyone is going to change. Whoever have some problems in you, மறவாம அவரை நினைங்க. See, I want to read a chapter. 1 Samuel 1:10 and 11. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். Hannah, she God, do not forget me. என்னை மறவாமல் நினைங்க. ஆனால் என்னை மறவாமல் நினைங்கன்றாங்க. அந்நாள் போல நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, என் கையை பிடிச்சுக்குங்க. அந்நாள் போல நம்ம ஜெபிப்போமா? இந்த பாட்டை நம்ம பாடுவோம்.
அந்த அன்னாள் போல நம்ம ஜெபிப்போம். என்னை மறவாம நினைங்க, என்னை மறவாம நினைங்கப்பா. ஒரு நிமிஷம். Shall we sing this song? Yes. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை இணைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை இணைந்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசரே, நீர் என்னை தொட்டீரப்பா. உண்மை போல யாரும் இல்லையப்பா. ஓ எஸ் எபினேசரே, எல்ரோயும் நீதான் ஆண்டவரே. உண்மை போல யாருமே இல்லையப்பா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என் நிலை கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என் நிலை கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. நம்ம அந்த தொலைந்து போன நம்ம அந்த தொலைந்து போன ஆட்டுக்குட்டி நம்மளை கண்டார் ஆண்டவர், நம்மளை கண்டார். நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மகனால நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரத்துல ஆண்டவரே நீர் பலன் தந்தீரப்பா. அப்பா, நீதான் ஆண்டவரே மருத்துவர் எங்களுக்கு. ஆமென். நீதான் ஆண்டவரே எங்க எல்லாமே ஆண்டவரே. எங்களுக்கு பலவீன நேரத்துல ஆண்டவரே பலன் கொடுத்தீராப்பா. ஸ்தோத்திரம். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன்
தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. அம்மாப்பா, எங்க தடைகள் எல்லாம் உடைச்சீராண்டவரே. எங்களுக்கான வந்த எல்லா சாபத்தையும் நீ உடைச்சீரப்பா சிலுவையில. நாங்க செய்த பாவங்கள் எல்லாம் உடைச்சீரப்பா. ஓ எஸ் ஜீசஸ், யூ கேன் டூ இட். நீர் உம்மால மாத்திரம் தான் நடக்கும். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்பா ஆண்டவரே, அந்த அண்ணால் போல ஆண்டவரே, நீர் எங்களை மறவாமல் ஆண்டவரே, நீர் எங்களை பார்க்கிற தெய்வம் ஆண்டவரே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரும் எப்படி நான் ஒருவரை மன்னிக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறவர்களுக்கு நீ அவர்களோட பேச போறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஒவ்வொருவரோட பேச போறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்க இல்லை அப்பா, நாங்க இல்லை அப்பா. நீர் தான் ஆண்டவரே அவர்களோட இருந்த ஆண்டவரே. ஆண்டவரே பேச போறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மால மாத்திரம் ஆண்டவரே முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மால மாத்திரம் தான் ஆண்டவரே முடியும். எங்களால முடியாதது இல்லை ஆண்டவரே. நீர் மாற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எபிசியஸ்ல ஆண்டவரே 4:32 பிரகாரம் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் மாற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்க சாட்சியா இருக்க போறோம் ஆண்டவரே இந்த உலகத்திலே. ஆண்டவரே நாங்க ஒரு சேல்ஸ்மேன், நாங்க ஒரு சேல்ஸ்மேன். உங்களோட வார்த்தைகளை ஆண்டவரே நாங்க ஒரு ஒரு இடத்துல சேர்க்க வைக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க இங்க துணையா இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே எங்களுக்காக மரித்தீரப்பா. ஆண்டவரே நாங்க செய்த பாவத்துக்காக நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. நீர் எப்படி மன்னித்தீரோ அது பிரகாரம் நாங்க மாறணும். நாங்க மாறணும் ஆண்டவரே, நாங்க மாறணும் அப்பா. உம்மால மாத்திரம் ஆண்டவரே, through you only we can do everything. Without you we can't do nothing. We can't do nothing Jesus. நீர் எல்லாத்தையும் செய்து நேர்த்தியாக செய்து அற்புதமாக மாற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீ மாற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. The woman, she was in sin. அந்த பெண், பாவத்துக்குள்ள இருந்த பெண்ணை, how did you change her? நீங்க எப்படி அவர்களுக்கு மாற்றினீங்க? அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம், she had a faith, so she was forgiven. So
we should have faith. God will forgive us. And the lost man, தொலைந்து போன மனிதன், தொலைந்து போன மனிதன், யார் யாரெல்லாம் ஆண்டவரே தவறான வழிக்குள்ள போய் கொண்டிருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் தவறான வழிக்குள்ள திங்கிங்ஸ்ல எங்கேயோ போகுது, இவங்க இல்ல, சோ அதனால நான் வேற எதுனா பண்ணிக்கிறேன். God is calling you all. மனிதனே, நான் உன்னை சிருஷ்டித்தேன். I have created you for some purpose. For some purpose. Every man has a gift of God. எல்லா மனுஷனுக்கும் ஒரு தாளந்து கொடுத்திருக்காங்க. Every man, every person has a talent that we should ask God. நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்காக என்ன செய்திருக்கீங்க, என்ன என்னோட பிளான். We should not plan. We should ask God's plan for us. ஆண்டவரே நீர் எனக்கு பிளான் செய்யுங்க. You walk with me. Hold my hands and walk with me. கரத்தினால என்னை பிடிச்சுக்கொண்டு என்னை வழி நடத்துங்க. If we catches you, we will remove it. நாம உங்க கையை பிடிச்சா அது போயிட்டு, நீங்க எங்க கையை பிடிச்சு கொண்டு வழி நடத்துங்கப்பான்னு கேளுங்க. Everyone, whoever, the believers and the non-believers also, I am saying you, God is very beautiful person. You can taste Him. He has created you. The word from Genesis until the Revelation. From Genesis till the Revelation, you see everything, the beautiful things. One day we will meet the God face to face. That is definitely, there is no change in that one. There is no change in that one. We have to be faith and we should be fresh before the God. We should not hide ourselves. We should forgive everyone. மன்னிச்சிருங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க. We man, நம்ம மனுஷன் எதுவும் செய்ய முடியும், கடவுளால மாத்திரம்தான் நம்ம அதை இது செய்ய முடியும். See one time the God what all has done. அவர் என்ன நல்லா செஞ்சாரோ அதை நினைச்சு பாருங்க. அதை பார்த்தீங்கனாலே நம்ம ஒன்னுத்துக்கும் அதுல பிரோஜனம் இல்லை. We are nothing in that. We are nothing. Just live. We are in ego. கசப்புத்தனம். நான் ஏன் அவங்கள மன்னிக்கணும், நான் ஏன் அவங்கள மன்னிக்கணும், எனக்கு எவ்வளவு செஞ்சாங்க தெரியும், கடவுள் உங்களுக்கு எவ்வளவு செஞ்சார் தெரியும். What all God done more for you. See that. See that. Don't go back. Come friend. You will be blessed one day. God is with you all. With you all. Amen. Today, God is going to change you all, everything. இனி கடவுள் உங்க எல்லாத்தையும் மாற்ற போறார். Everything is going to be new. And who all are in the corona, who are all in the corona fear, everything God is going to change. The new world is going to begin. புது உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கும். Everything. Don't fear for anything. Even if your manager or anyone who has said you, உங்க வேலை செய்யற இடத்துல, இங்கே உங்க சொந்தக்காரங்கள, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எது இருந்தாலும் நீங்க வந்து சண்டை போட்டுருந்தீங்கன்னா, எது இருந்தாலும் இன்னைக்கு போய் நான் என்னை மன்னிச்சிருங்க, நீங்க தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பே பண்ணல, நான் என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டுருங்க. மன்னிச்சுட்டு அவங்க முன்னாடி எப்பனா அவங்கள பார்த்தீங்கன்னா சந்தோஷமா சிரிச்சு பேசுங்க. That's it. The God wants that. எவன் ஒருவன் மன்னிக்கிறானோ அப்பதான் நான் அந்த இடத்துல இருப்பேன், அவனோட இருப்பேன். Forgive. Just forgive. Amen.